வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது எழுத்துக்களை அசைப்போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசைகளை இன்று 1/12/1989 துக்ளக் இதழில் இடம்பெற்ற பகுதி 89வது பகுதியாக இடம்பெறுகிறது. அதில் அவர் நகைச்சுவை கார்ட்டூன்களை ஃபுல்லாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கார்ட்டூன்கள். அதில் திரு ராஜீவ்காந்தி தோற்று ஜனதாதளம் வெற்றி பெற்றிருந்தது. அது முதல் கார்ட்டூன். நான் விட்ட குத்தில் தான் க்ளோஸ், இல்லை நான் கொடுத்த நாக் அவுட் தான் கிடையாது, நான் போட்ட பிடிதான் காரணம் என்று எதிர்க்கட்சிகள் ஒன்றுக்கொன்று தங்களை பாராட்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மைகளே அதில் குத்து விட்டது பத்திரிகைகளுடைய கோவஸ் போன்றவற்றை எழுதியனால் ராஜீவ்காந்தி தோற்றார் என்பதை அது குறிப்பிடுகிறார். நம்ம தோல்விக்கு இந்த ஃபோக்கஸ் தான் காரணம்னு இருக்குது அப்படின்னு ஒரு காங்கிரஸ்காரர் ராஜீவ்காந்திகிட்ட கேட்குறார். அந்த மாதிரி அனாவசியமாக பழி போடக்கூடாது. ஃபோபஸா, சப்மரீனா, ஹெலிகாப்டரா, விலைவாசியா, திறமையின்மையா, ஆணவ பேச்சா, அசத்திட்டானமா, எதைத்தான் குற்றம் சொல்கிறது என்று ராஜீவ்காந்தி பதிலளிப்பது போல் பல காரணங்கள் அவர் தோல்வி காரணமாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார். எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றவுடன் அந்த கிணறை தாண்டுற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கார். அதில் கிணறு தான் தேர்தல் வெற்றி, மீதி கிணறு அவருடைய ஒற்றுமையும் நல்லாட்சியும் தான் அப்படின்னு அந்த கார்ட்டூனில் குறிப்பிடுறார். அடுத்த கார்ட்டூன், எந்த பாராளுமன்ற தொகுதியில எல்லாம் திமுக தோல்வி அடையுதோ அதில் எல்லாம் இருக்கிற கழக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யணும்னு நீங்கள் பேசினது ரொம்ப தப்பாக போச்சுங்க அப்படின்னு திரு அன்பழகன் திரு கருணாநிதியிடம் கூறுகிறார். கருணாநிதி உடனே பதில் சொல்கிறார், உளராதிங்க, அந்த பேச்சு தான் தப்பாக போச்சா, 9 மாதமாக பேசினதெல்லாம் தப்பாக போச்சு அப்படின்னு. அடுத்து திரு என்டிஆர், அவர் அப்போது விஸ்வாமித்தர் என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தார். எந்த நேரத்தில் இந்த விஸ்வாமித்தர் வேஷம் போட்டேனோ என்னை சாமியாராகவே ஆக்கிட்டாங்களே அப்படின்னு ஆந்திராவிலும் என்டிஆர் தோற்றிருந்தார், காங்கிரஸ் வென்றிருந்தது, அதை குறிப்பிடுகிறார். அப்புறம் ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்குது, சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் சிரித்து கொண்டே அழுவார் அப்படின்னு. உடனே திமுக தொண்டர் கேட்குறார், என்னங்க இந்த நிலைமையிலும் சிரிக்கிறீங்க, வடக்கே காங்கிரஸ் தோற்று போனதை நினச்சா அப்படின்னு. இல்லை, அது இல்லை, எட்டையும் போனால் என்டிஆரும் கோவிந்தா, அதை நினச்சி கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது நம்ம கதியை நினச்சா அப்படிங்கிற. கடைசி கார்ட்டூன், இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தால் எல்லா இடங்களையும் ஜனதாதளத்துக்கும் மற்றவங்களுக்கும் விட்டு கொடுத்துருக்கலாம், கௌரவமாக போயிருக்கும் அப்படின்னு திரு மு கருணாநிதி சிந்திப்பது போல் கடைசி கார்ட்டூன். இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியும் அந்த மாதிரி தான் சிந்தித்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் பாரதிய ஜனதாவுக்கு அவர் வஞ்சனை செய்தார், அது இப்போது அவருக்கு புரிந்திருக்கும். தொடர்ந்து திரு சோ அவர்களின் எழுத்துக்களை அசைபோட நாம் தொடர்ந்து பாரத மணி திருநாடின் சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆர்வமுள்ள பிறருக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.